வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது 8 ஏக்கர் 74 சென்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர என்ட்ரன்ஸ் கேட்டு நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறோம். வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இதாங்க என்ட்ரன்ஸ் கேட்டு. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர என்ட்ரன்ஸ் ரோடு இதுதாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு கிராவல் ரோடு போட்டிருக்காங்க ஒரு 30 அடி அகலத்தில். இது இண்டிவிஜுவல் ரோடு. இதுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜும் இருக்குது. நமக்கு டோட்டலாக 8 ஏக்கர் 74 சென்ட்டுங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. உள்ளே பார்த்திங்கன்னா தென்னை மரம், மாமரம், சப்போட்டா, கொய்யா, அதுபோல் எல்லா மரங்களும் இருக்குங்க. வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வீடு இருக்குங்க. ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இது என்ட்ரன்ஸில் நமக்கு இந்த மரங்கள் சைடில் பார்த்திங்கன்னா இந்த அழகு மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த என்ட்ரன்ஸு ஸ்ட்ரீட் லைட்டு, சிசிடிவி கேமரா ஃபுல்லாகவே எல்லாமே போட்டிருக்காங்க. இதுதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. ஒரு ஃபார்ம் ஹவுஸு 8 ஏக்கர் 74 சென்ட்டு. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு இந்த இடத்துல ஒரு கேட்டு. இந்த கேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம தோட்டத்துக்கு போகிறாப்புல ஒரு கேட்டு ஒன்று இருக்குது. வீடு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு 1.5 ஏக்கரில் வீடு, தோட்டம் அது தனியாக காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டு எதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாந்தோட்டம், தென்னை மரம், கொய்யா, சப்போட்டா அதுக்கு போகிறாப்போல் இது ஒரு கேட்டு இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் ஹவுஸுக்கு வெளியே இருக்கோம். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 8 ஏக்கர் 74 சென்ட்டில் பார்த்திங்கன்னா 7 ஏக்கர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாந்தோட்டம், தென்னந்தோட்டம், சப்போட்டா, கொய்யா அது போல் போட்டிருக்காங்க. இதான் பாருங்கள், பங்கனப்பள்ளி, இமாயத்து, ருமானி, செந்தூரா, அதுபோல் எல்லா வகையான மாமரங்கள் இருக்குது. வாழை மரம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா காலப்படி, எல்லா வகையான வெரைட்டிஸ் இருக்குது மாமரத்தில். ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இது பாருங்கள், அல்போன்சாங்க இந்த மரம். அல்போன்சா மாம்பழம். இது செந்தூரா. இது பார்த்திங்கன்னா லெமன். டோட்டலாக 8 ஏக்கர் 74 சென்ட்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி அடுத்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் நியரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஏரியாவும் நல்ல ரிச்சான டீசெண்டான ஏரியா. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸ் தாங்க இருக்குது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில். பாருங்கள் ப்ராப்பர்ட்டியை. பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஃபுல் வியூ பாருங்கள். ஃபுல்லாகவே இதுதான். நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. 2 கிணறு இருக்குங்க. நல்ல தண்ணி வளமான உள்ள ஏரியா. எப்போயுமே தண்ணி பாஞ்சிட்டே இருக்குங்க. அதுபோல் ஏரியாங்க இது. அங்கே அந்த தண்ணி எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வருதுன்னு அதையும் காட்டுறேன் வீடியோவில். பாருங்கள், ஃபுல்லாகவே மாந்தோட்டம். இது ஒரு இயற்கையான ஒரு பறவைகள் சரணாலயம் நியரில் ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு சேலுக்கு வந்திருக்கு. சூப்பரான சைட்டுங்க. பாருங்கள், இதாங்க பார்த்தீங்கன்னா 5 HP மோட்டார்ஸ் ஒன்று இருக்குது, 3 HP மோட்டார்ஸ் இருக்குது. இந்த ஒரு மோட்டாரில் இறக்கிற தண்ணியே ஃபுல்லாகவே இந்த தோட்டத்துக்கு இருக்குது. ஃபுல்லாகவே பாயக்கூடிய தண்ணிங்க. அந்தளவுக்கு நல்ல தண்ணி வளமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க. நெல் பயிர், வேர்க்கடலை அது போல் போடுறதுக்காக இப்போ உழுது வச்சுருக்காங்க. மற்றபடி மாந்தோட்டம், தென்னந்தோட்டம், 1.5 ஏக்கரில் வீடு ப்ளஸ் அது உள்ளே தோட்டமும் இருக்குது. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நமக்கு எந்த ஒர்க்கும் இல்லைங்க. ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டோம்னா எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. ஜஸ்ட்டு க்ளீனிங் மட்டும்தான்.
அடுத்தது வீடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற 3 வீடு ப்ளஸ் ஸ்விம்மிங் பூலில் பார்க்கலாம். இதாங்க நம்ம அந்த வீட்டு உள்ளே போகிற என்ட்ரன்ஸு, மெயின் என்ட்ரன்ஸ் தான் நம்ம காட்டுறோம். சுற்றிலும் பார்த்திங்கன்னா காம்பவுண்டு, நம்ம அந்த வீடை மட்டும் ஒரு 1.5 ஏக்கருக்கு காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு மட்டும். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு உள்ளே வர என்ட்ரன்ஸ் கேட்டுங்க. இது வீட்டுக்கு தனியாக கேட்டு. அப்படியே நம்ம உள்ளே வந்த பிறகு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரங்கள், உள்ளவும் மரங்கள் இருக்குது, எல்லா மரங்களும் இருக்குது. நல்ல நிழல் தரக்கூடிய மரங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டு உள்ள சூப்பராக இருக்குது. அருமையான ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக 8 ஏக்கர் 74 சென்ட்டு. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணுறோம் பாருங்கள். 2 கெஸ்ட் ஹவுஸு, ஒரு வாட்ச்மேன் தங்குறா போல் ஒரு ஷெட்டு வீடு, மொத்தம் 3 வீடு இருக்குது. ப்ளஸ் ஒரு ஸ்விம்மிங் பூலு. விநாயகர் சிலைங்க. நம்ம உள்ளே வரப்போ அங்கே நம்ம அந்த கெஸ்ட் ஹவுஸை பார்த்துடலாம். ப்ளஸ் ஸ்விம்மிங் பூலில் இப்போ தண்ணி ஏற்றாமல் இருக்காங்க, அதையும் காட்டுறேன். ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி. நம்ம வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் நியரில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்விம்மிங் பூல் போகிற என்ட்ரன்ஸுங்க. இது வந்து தனி காம்பவுண்டு. இதாங்க இப்போ தண்ணி ஏற்றாமல் இருக்குது. தண்ணி ஏற்றணும்னா சூப்பராக இருக்கும். இதாங்க ஸ்விம்மிங் பூலில். இது ஒரு கெஸ்ட் ஹவுஸுங்க. ஒரு பார்ட்டி ஹால் போல் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு கெஸ்ட் ஹவுஸு. இது ஒரு கெஸ்ட் ஹவுஸுங்க. அடுத்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு பேக் சைடில் இது ஒரு கெஸ்ட் ஹவுஸுங்க. ஓப்பன் ஹால், அப்படியே பெரிய ஹாலு. உள்ளே வந்த பிறகு ஹால் உள்ள ஒரு கிச்சன். பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூம்ஸுங்க. இது ரூம்ஸ் வந்து சாவி கீ வந்து இல்லைங்க தற்சமயம். நல்ல ரூமு. இதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். ஓரளவுக்கு ஒரு 70-80% நம்ம சொல்லியிருக்கோம். மற்ற என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். நம்ம ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 crore சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 கோடி ரூபா சொல்கிறாங்க. பேசலாங்க, நெகோஷியபிள் தான். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.